ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ருணம், ரோகம், சத்ரு இந்த பாவகத்தை குறிப்பா நம்ம ஆராய்ச்சி பண்ண போறோம். கடன் எதனால ஏற்படுறது, எப்படி கடன் ஏற்படுறது, அந்த கடன் அடைவுபடுறதுக்கு உண்டான வழிமுறைகள் என்ன, நோய்கள் எதனால் ஏற்படுகிறது, எந்த கர்ம வினை பாவங்களால் தொற்றுகள் உண்டாகிறது, பரம்பரை நோய்கள் எதனால் வருகிறது, வழக்குகள் அப்படின்ற ஒரு விஷயம் கான்சன்ட்ரேஷன் வருது அப்படின்னா எப்படி வழக்குகளை சமாளிப்பது, வழக்குகளை எப்படி கொண்டு போகணும், முடிவுக்கு வருவது எப்படி, ஒரு சின்ன ஒரு ஆராய்ச்சியில ஒரு மேல் வரியை மட்டும் நம்ம டச் பண்ண போறோம். சமநிலையில் உள்ள ராசி, அதான் துலாம் ராசியாக சொல்றோம். துலாம் ராசிக்கு பித்ரு கடன் அப்படின்னு சொல்லுவாங்க. முன்னோர்கள் தீர்க்காம விட்ட சென்ற கடன், தந்தை பட்ட கடன், சகோதரன் பட்ட கடன். ஆமா, இவங்க எப்படி கடன் வரும் அப்படின்னா, இவங்க நல்லா சம்பாதிப்பா, பட் இவங்கெல்லாம் நல்ல சொத்து சேர்ப்பா, புகழாளியா இருப்பா. கடன் வர்றது எங்க அப்பா வாங்கி வச்சுட்டு போயிட்டாருங்க கடன், எங்க அண்ணன் தப்பு பண்ணிட்டாருங்க, அந்த சுமையை நான் எடுத்துக்கிறேங்க. அதாவது முன்னோர்கள் கடமையை செய்ய தவறிய விஷயங்களை இவர் சுமக்கக்கூடிய கடனாக இவர் சுமப்பார். இதுதான் இவங்களுக்கு ஏற்படக்கூடிய கடனாக இருக்கும். அப்ப இள வயசுல இருக்கக்கூடிய இந்த துலாம் ராசி நேர்கள் அழகில் மயந்து கடனாளி ஆகிறது, அழகுல மயங்கிறது. ஆமா, ஏதோ ஒண்ணு இளம் வயசுல இளம் கன்று பயம் அறியாது அப்படின்னு சொல்லிட்டு இரண்டாவதமா போயிட்டு ஏதாவது ஒரு பிரச்சனையில மாட்டிந்து பம்படியா வாண்டடா தன் மீது வழக்குகளை வாங்கி கொள்வது அப்படின்னு சொல்லப்படுறது. எதையுமே இன்னும் சரியா செய்ய மாட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை, ஏன்னா இவர் கையிலே அதிகாரம் இருக்கணும் அப்படின்னு நினைச்சிருந்து குடும்பத்தில் எல்லாம் ஒரு கோணத்துல சிந்திட்டு குடும்ப உறுப்பினர்களே இவருக்கு நேர்ல யாரும் பேச மாட்டாங்க, பின்னாடி எல்லாம் எதிரியாக பேசணும். இவர் என்னைக்கு சவர், நம்ம என்னைக்கு காரியத்தை கரெக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விளக்கு குடும்பமே பார்த்தோம் அப்படின்னா போர்க்குணம் மாதிரி இருக்கும். புகை உள்ள கரும்புகையாக இருக்கும், புகை சூழ்ந்த ஒரு எரிவாயாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப புகைச்சலா இருக்கும். நான் ஒரு பக்கம், புள்ள ஒரு பக்கம், தம்பி ஒரு பக்கம், எல்லாம் ஒரே குடும்பத்தில் தான் இருப்பாங்க. இருந்தாலும் அங்க நேர்ல யாரும் அவ்வளவா பேசிக்கிறது இல்லை. மறைமுகமாக நிறைய துரோகத்தை இவர்கள் அனுபவிப்பார்கள். துரோகத்தை இவர்கள் அனுபவிப்பாக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த துலாம் ராசியினருக்கு கிடைக்கும். இவர்களுக்கு நோய்கள் தாக்கம் வருது அப்படின்ற பட்சத்துல இடுப்பு, எலும்பு முறிவு இதெல்லாம் நடக்கும். கேம் சேஞ்சர் நேயர்கள் அத்தனை பேருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள். நான் உங்கள் டாக்டர் ஓம் சக்தி ராஜா. வாழ்க 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 வாழ்க. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ருணம், ரோகம், சத்ரு இந்த பாவகத்தை குறிப்பா நம்ம ஆராய்ச்சி பண்ண போறோம். 12 ராசிக்கும் கடன் எதனால ஏற்படுறது, எப்படி கடன் ஏற்படுறது, அந்த கடன் அடைவுபடுறதுக்கு உண்டான வழிமுறைகள் என்ன, நோய்கள் எதனால் ஏற்படுகிறது, எந்த கர்ம வினை பாவங்களால் தொற்றுகள் உண்டாகிறது, பரம்பரை நோய்கள் எதனால் வருகிறது, வழக்குகள் அப்படின்ற ஒரு விஷயம் கான்சன்ட்ரேஷன் வருது அப்படின்னா எப்படி வழக்குகளை சமாளிப்பது, வழக்குகளை எப்படி கொண்டு போகணும், முடிவுக்கு வருவது எப்படி, ஒரு சின்ன ஒரு ஆராய்ச்சியில ஒரு மேல் வரியை மட்டும் நம்ம டச் பண்ண போறோம். ஏன்னா ஆழமா நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்க போனோம் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் பற்றாது. அதனால முக்கியமான ஒரு தொகுப்புகளை மட்டும் நான் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு உண்டான சூழ்நிலையை எடுத்துக்கிறேன். உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப நன்றி. நீங்கள் கொடுத்து வரும் ஒவ்வொரு கமெண்ட்ஸும் எங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு இன்னும் ஆன்மீக செய்திகளை நிறைய கொண்டு வரணும்ன்ற ஒரு ஊக்கத்தை கொடுக்குறீங்க. இந்த சேனலை மேலும் மேலும் பார்த்து எங்களுக்கு உண்டான ஆதரவை தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். வாங்க 12 வீடியோக்களுக்கும் ருணம், ரோகம், சத்ரு பாவகத்தை பத்தி எளிய விளக்கங்களோடு இன்றைய வீடியோ நம்ம பார்க்கலாம். நேர்மைக்கு வித்தான துலாம் ராசி அன்பர்களே, வாழ்க்கையில நியாயம், நீதி, நேர்மை எல்லாத்துக்கும் எடுத்துக்காட்டு யாரு அப்படின்னா இந்த தராசு ராசியை நம்ம சொல்லலாம். காலபுருஷ தத்துவப்படி சமநிலையில் உள்ள ராசி, அதான் துலாம் ராசியாக சொல்லப்படும். துலாம் ராசிக்கு பித்ரு கடன் அப்படின்னு சொல்லுவாங்க. முன்னோர்கள் தீர்க்காம விட்ட சென்ற கடன், தந்தை பட்ட கடன், சகோதரன் பட்ட கடன். ஆமா, இவங்க எப்படி கடன் வரும் அப்படின்னா, இவங்க நல்லா சம்பாதிப்பா, பட் இவங்கெல்லாம் நல்ல சொத்து சேர்ப்பா, புகழாளியா இருப்பா. கடன் வர்றது எங்க அப்பா வாங்கி வச்சுட்டு போயிட்டாருங்க கடன், எங்க அண்ணன் தப்பு பண்ணிட்டாருங்க, அந்த சுமையை நான் எடுத்துக்கிறேங்க. அதாவது முன்னோர்கள் கடமையை செய்ய தவறிய விஷயங்களை இவர் சுமக்கக்கூடிய கடனாக இவர் சுமப்பார். இதுதான் இவங்களுக்கு ஏற்படக்கூடிய கடனாக இருக்கும். இன்னும் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். மேக்சிமம் 90% இந்த கடன்களை இவர்கள் எடுத்துக்கொள்வார்கள். தன் உண்டு, தன் வேலை உண்டு, தன்னுடைய கடமை உண்டு, தன்னுடைய குடும்பம் உண்டு, தனக்கு மட்டும் சம்பாதிக்கிறது, சேவிங் பண்றது, சாப்பிட்றது,
இந்த மாதிரி காலங்கள் போயிட்டு ஒரு மூத்த பிள்ளையாண்டா இருக்கிறான், அவர் குறிப்பிட்ட வயசுல ஒரு கடமையாக தவறி அவர் இறந்து போயிடுறாரு அப்படின்னு வச்சுக்கோமே, அந்த பிள்ளைகளை எப்படி வளர்க்கறது, எப்படி கட்டி கொடுக்கறது, எப்படி முன்னேற்றுறது, இந்த விஷயங்களுக்காக கடன் பட்டு இவர் செய்ய நேரிடும். இந்த மாதிரிதான் கடன் உருவாகும். இவர் வேலையை பார்த்துதான் கரெக்டாக தான் இருந்திருக்கும். ஆனா என்ன பண்றது, கர்மா விடாது, ஊழ்வினை கர்மாக்கள் அப்படின்றது பேர் அதுக்கு. ஆக்சுவலா முன்னோர்கள் செய்ய தேறிய கடமைகளை, செய்ய தவறிய கடமைகளை இவர் முன்னின்று நடத்துவதால் ஏற்படக்கூடிய கடன் அப்படிதான் நடக்கும். வாண்டடா போய் சிக்கல்ல மாட்டுறது, மாண்டடா போய் கடன்ல மாட்டுறது. அப்ப இள வயசுல இருக்கக்கூடிய இந்த துலாம் ராசி நேர்கள் அழகில் மயந்து கடனாளி ஆகிறது, அழகுல மயங்கிறது. ஆமா, ஏதோ ஒண்ணு இளம் வயசுல இளம் கன்று பயம் அறியாது அப்படின்னு சொல்லிட்டு இரண்டாவதமா போயிட்டு ஏதாவது ஒரு பிரச்சனையில மாட்டிந்து பம்படியா வாண்டடா தன் மீது வழக்குகளை வாங்கி கொள்வது அப்படின்னு சொல்லப்படுறது. இந்த துலாம் ராசியில தான் பார்த்தோம் அப்படின்னா நிறைய அலிகேஷன் வரும் இளம் வயசுலாம் இவங்களுக்கு. ஆமா, அதெல்லாம் மீறி தான் இவங்க போகணும். அந்த இளம் வயசுல அந்த பெண்கள் மீது உள்ள மோகத்தால் இவர்களுக்கு எந்த நிலைக்கு ஒன்னாலும் போவாங்க. சடால்னு டக்குன்னு கடன் வாங்கிட்டு ஏதாவது ஒரு கார் எடுத்துட்டு போகிறது, பிளைட்ல போகிறது, ரொம்படிக்குனாலும் செய்யறது. ஒரு சின்ன பர்த்டே ஃபங்க்ஷன் வந்தாலும் சரி, அதுக்கெல்லாம் அதீதமா செலவு பண்றது. ரொம்ப ஆடம்பர செலவுகளால் கடன் ஏற்படக்கூடிய ஒரு விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாம். இவர்களுக்காக செய்ய மாட்டாங்க. இவங்க மனைவி சொல்லுவாங்க, பிள்ளைகள் சொல்லுவாங்க, உற்றார் உறவினர் சொல்லுவாங்க, இந்த மாதிரிலாம் செய்யணும். தேவையில்லாம விருப்பம் இல்லாமல் இவர் கடனாளியாக மாட்டிக்கொள்வார். இதுதான் இவருடைய வாழ்க்கையில நடக்கும். ஆமா, அதே காலகட்டத்துல வம்பு வழக்குகள் எல்லாம் வருது அப்படின்னா அதற்கு காரணம் வேற யாரும் கிடையாது, இந்த ராசிக்காரரே தான் இருப்பார். ஆமா, ரொம்ப சிக்கனம் 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 அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளையெல்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா சொத்தே பிரிச்சு கொடுக்க மாட்டாரு, சொத்தே கொடுக்க மாட்டாரு, எங்களுக்கு பங்கு பிரிச்சு கொடுக்க மாட்டாரு, இந்த வீட்டை பாகம் பண்ணி கொடுக்க மாட்டாரு, எதையுமே இன்னும் சரியா செய்ய மாட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை, ஏன்னா இவர் கையிலே அதிகாரம் இருக்கணும் அப்படின்னு நினைச்சிருந்து குடும்பத்தில் எல்லாம் ஒரு கோணத்துல சிந்திட்டு குடும்ப உறுப்பினர்களே இவருக்கு நேர்ல யாரும் பேச மாட்டாங்க, பின்னாடி எல்லாம் எதிரியாக பேசின்றோம். ஒரு என்னைக்கு சாவர் நம்ம என்னைக்கு காரியத்தை கரெக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விளக்கு குடும்பமே பார்த்தோம் அப்படின்னா போர்க்குணம் மாதிரி இருக்கும். புகை உள்ள கரும்புகையாக இருக்கும், புகை சூழ்ந்த ஒரு எரிவாகையாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப புகைச்சலா இருக்கும். நான் ஒரு பக்கம், புள்ள ஒரு பக்கம், தம்பி ஒரு பக்கம், எல்லாம் ஒரே குடும்பத்தில் தான் இருப்பாங்க. இருந்தாலும் அங்க நேர்ல யாரும் அவ்வளவா பேசிக்கிறது இல்லை. மறைமுகமாக நிறைய துரோகத்தை இவர்கள் அனுபவிப்பார்கள். துரோகத்தை இவர்கள் அனுபவிப்பாக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த துலாம் ராசியினருக்கு கிடைக்கும். இவர்களுக்கு நோய்கள் தாக்கம் வருது அப்படின்ற பட்சத்துல இடுப்பு, எலும்பு முறிவு இதெல்லாம் நடக்கும். அதே காலகட்டத்துல எங்கேயாவது தூர தேச பயணம் போறாங்க, அப்ப கடல் கடந்து போறாங்க அப்படின்னா அங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல அடிபடுறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் இவருக்கு நடக்கும். இவங்க குடும்பத்துல நடக்குமா, இருக்கிற இடத்துல நடக்குமா அப்படிலாம் இல்லாம பணி செய்யக்கூடிய இடத்துல இவர்களுக்கு நடக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் இருக்கும். அதான் நடக்கும். மிஷின்ல விட்டுனா சார் கைய, அப்ப ஒரு பெரிய இன்ஜின்ல மாட்டிச்சு சார், அப்புறம் நிறைய பாய்லர் வெடிச்சிருச்சு சார், இந்த கண்டெய்னர் ஏற்றும் போது இந்த விஷயங்கள் நடந்துச்சு சார் அப்படின்ற மாதிரி பதில்கள் தான் வறுமை கண்டி தொழிலில் இவர்களுக்கு விபத்துகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். அப்ப இதுல இருந்தெல்லாம் நம்ம காமந்து பண்ணி ஆகணும். அப்ப ஜோதிட சாஸ்திரத்துல என்ன சொல்லுது, உங்களுடைய ஜாதக ரீதியான பரிகாரங்கள் என்ன, அப்ப என்ன தசா புத்தி நடக்குது, அந்தரம் நடக்குது, சூட்சம் நடக்குதுன்றதெல்லாம் நீங்க ஒரு விதியை கண்டிப்பாக வெல்லும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த துலாம் ராசியினர் இந்த பாவத்துல இருந்தெல்லாம் விடுபடுறதுக்கு உண்டான சூழ்நிலை எங்க கிடைக்குது அப்படின்னா எப்பொழுதுமே நீங்க அர்த்தநாரீஸ்வரருடைய வழிபாடு சால சிறந்தது. பெருமாளும் தாயாரும் இருக்கக்கூடிய இடத்துல, பெருமாள் தாயார் ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கக்கூடிய பாவத்துல ஸ்ரீரங்கம் போனீங்க அப்படின்னா அதீத சிறப்பு. சயன பெருமாளை பார்க்கலாம். வருஷத்துக்கு ஒரு முறை ஸ்ரீரங்கம் போயிட்டு வாங்க. அங்க நடக்கக்கூடிய விழாக்கள்ல கலந்துக்குங்க, பூஜை புனஸ்காரங்கள்ல கலந்துக்குங்க. அப்ப ஸ்ரீரங்கம் போகும்போது சில முறைகள் இருக்கு.
விரதம் இருந்து அந்த ஸ்ரீரங்கநாதனை செய்வீங்க. மிகப்பெரிய ஒரு சிறப்புகள், உங்களோட உடல் நலம் மனநலம் வழக்கில இருந்து விடுவிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலையை இந்த ஸ்ரீரங்கநாதர் உங்களுக்கு அருள்பாலிப்பார். அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இந்த துலாம் ராசினர்லாம் ஆரம்பத்துல இருந்து எந்த ஒரு சுகத்தையும் அனுபவிக்காம இவர் ஒரு கட்டுக்கோப்பா வளர்ந்ததால இந்த சொத்து பத்துக்கள்லாம் வந்த உடனே இவர்கள் பிடியில் இருக்கணும் அப்படின்ற ஒரு வைராக்கியத்தோடு இருக்கிறதுனால இவர்களுடைய பெயர்கள் அவப்பெயர்களாக மாறும். இதான் உண்மையான ரீசன். இதான் இவ்வளவு நேரம் விளக்கமா சொல்லின்றோம். உடனே ரிலீஃப் பண்ணி கொடுத்துடணும், விளையாண்டவர்களுக்கெல்லாம் பிரிச்சு கொடுக்கணும். ஆனா பிரிச்சு கொடுக்கவே மாட்டான், மனமே வராது. இதனாலதான் மும்படி வழக்கு, பிள்ளைகளுக்குள்ள சண்டை, ஏற்றங்கள் இறக்கங்கள் இதெல்லாம் நடக்கும். இதுல இருந்து சொன்ன பரிகாரத்தை நீங்க செஞ்சுட்டு வாழ்க்கையில அர்த்தநாரீஸ்வரருடைய வழிபாடு, திருநங்கைகளுக்கு ஏதாவது உபகாரம் பண்ணிட்டு உங்களுடைய வாழ்க்கையை மென்மேலும் வாழ்க வாழ்க வாழ்க.